நம்ம விஜய், மல்லி, தீபன், தீபிகா, போலீஸ் இவங்களெல்லாம் நம்பி இனிமேல் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவங்க கிட்டத்தட்ட நெருங்குற மாதிரி நெருங்குறாங்க. ஆனால் வெண்பாவை கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை. வெண்பாவை இப்போ அந்த ஆம்புலன்ஸில் இருந்து இன்னொரு காருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஆந்திரா பார்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இனிமேல் வெண்பாவை எப்படி மீட்க போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா இந்த போலீஸுமே ஒரு பக்கம் ட்ராக் பண்ணுறோம், பிடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஓவராக பில்டப் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. தீபன், தீபிகா ரெண்டு பேருமே எப்படியாச்சும் வெண்பாவை மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்களே தவிர செயலில் எதுவும் செய்கிற மாதிரி தெரியலை. அடுத்ததாக இப்போ விஜய், மல்லியுமே இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. ஏன்னா விஜய்க்கு இப்போ காலில் அடிபட்டிருக்கு அப்படிங்கிறதால 2 நாள் கண்டிப்பாக அவங்க நடக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. இப்போ குணா தான் அவங்கள கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே குணாவுக்கு மனசு கேட்கல அப்படிங்கிறதால இப்போ மல்லிக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவே விஜய் முழிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பெயின் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ மல்லியுமே அங்கே ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. அப்படின்னா வெண்பாவை எப்படி தான் மீட்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம வெண்பாவுமே ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க. எப்படினாலும் எங்கள் டாடாவுக்கு நிறைய போலீஸ் கமிஷனரெல்லாம் தெரியும், எங்கள் மல்லியம்மா டாடா 2 பேருமே என்னை வந்து காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை அந்த கலாவதிக்கிட்டேயுமே அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளோ நம்பிக்கையாக இருந்த குழந்தை இப்போ வரைக்குமே தன்னை காப்பாற்ற வரலையே அப்படிங்கிற ஒரு கவலை இப்போ வெண்பாவுக்குள்ளே இருக்க தான் செய்யும். இந்த சூழ்நிலையில் இப்போ வெண்பா மயக்க நிலையில் இருக்கிறாங்க. வெண்பாவோட மயக்கம் தெளிஞ்சுது அப்படின்னு சொன்னால் காரை எங்கேயாச்சும் அவங்க நிப்பாட்ட தான் செய்வாங்க. ஏன்னா சாப்பிட்றதுக்கோ டீ குடிக்கிறதுக்கோ ஏதாச்சும் இறங்குனாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தருணத்தில் நிச்சயமாக வெண்பா அங்கே இருந்து தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த போலீஸுமே கிட்டத்தட்ட நெருங்குற மாதிரி போகிறாங்க. அடுத்ததாக கோட்டையை விட்டுறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த வெண்பா இனிமேல் தானாக தப்பிச்சு வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நல்லா தான் இருக்கும். அப்படி தான் ஸ்டோரி லைனுமே கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக வெண்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ விஜய் காலில் அடிபட்டிருக்குது, இன்னொரு பக்கம் மல்லி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதால ஸ்டோரி லைன் வேறு ட்ராக்ல போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ மல்லி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இப்போ ராஜி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதால இதை வச்சு என்னென்ன பிரச்சனைகள்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் திட்டம் போட்டிருக்கிறாங்க. விஜய்க்கு வாய்ஸ் நோட்மே அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறதால அடுத்து அதை வச்சுமே நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.